நல்லது. இந்த நேரத்திலே நாங்கள் இன்று நடக்கிறதான ஆராதனையை நாங்கள் புகழ் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் ஒருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே பாடப்போகிற பாடல்கள், நமஸ்காரம் மற்றும் தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இருந்து நீங்கள் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். சகல காரியங்களிலும் ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூடாக இன்று பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே பாடல்களூடாக உம்முடைய கிருபை, உம்முடைய தயவை இன்னுமா அதிகமாய் பெருகும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்வார்களாக சுவாமி. அதே போலவே உம்முடைய வார்த்தையினூடாக கூடவே சுவாமி ஆண்டவரை சத்தியம் இன்னதென்று அறிந்தவர்கள் விடுதலை ஆகும்படியாக தேவனுடைய கிருபை தயவையார் அருளும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பணியை கரைகின்றதே. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பணியாய் கரைகின்றதே. தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எளிதில்லையே. வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உன் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உன் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். தேவைகள் தேடியே தினமும் அலைகின்றனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றனே. தேவைகள் தேடியே தினமும் அழைக்கின்றனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றனே. தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எளிதில்லையே. வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உன் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகே. முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உன் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 தொடக்கம் 11 வரை. கிறிஸ்து
இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இத்தனை நாட்கள் வாழ்க்கையில் யாரை நம்பினேன், யாரையும் உயர்த்தும் முந்தன் தயவை நம்பினேன். எந்த மனிதனையும் உயர்த்தும் கிருபை அல்லவா, என்னை உயர்த்துவதே உந்தன் பிரியம் அல்லவா. எந்த மனிதனாலும் உந்தன் உயர்வை தடுக்க முடியுமா? இன்று உமக்கும் எனக்கும் இருக்கும் உறவை பிரிக்க முடியுமா? எந்த மனிதனாலும் உந்தன் உயர்வை தடுக்க முடியுமா? இன்று உமக்கும் எனக்கும் இருக்கும் உறவை பிரிக்க முடியுமா? ஒரு நாளும் பிரியாமல் என் நெஞ்சு கரைந்தோடும், ஒரு நாளும் பிரியாமல் என் நெஞ்சு கரைந்தோடும். என் இயேசுவின் அன்பு என்னை தாங்கிடும் அன்பு, என் இயேசுவின் அன்பு என்னை உயர்த்திடும் அன்பு. ஆழ்மனதின் ஆழங்களில் நான் உடைந்து போனாலும், ஏழு தரம் வீழ்ந்தாலும் நான் மீண்டும் எழுந்திடுவேன். ஒரு நாளும் மனிதர்களை நான் தேடி அலைவதில்லை, உன் கரத்தை நம்பினவன் நான் என்றும் நிலைத்திருப்பேன். எந்த மனிதனாலும் உந்தன் உயர்வை தடுக்க முடியுமா? எந்த நேரே வைத்த தயவை அழிக்க முடியுமா? எந்த மனிதனாலும் உந்தன் உயர்வை தடுக்க முடியுமா? நீர் என் மேல் வைத்த உந்தன் தயவை அழிக்க முடியுமா? ஒரு நாளும் அழியாதே என் நெஞ்சு கரைந்தோடும், ஒரு நாளும் அழியாதே என் நெஞ்சு கரைந்தோடும். என் இயேசுவின் அன்பு என்னை தாங்கிடும் தயவு, என் இயேசுவின் அன்பு என்னை தாங்கிடும் தயவு. லூக்கா 19 அதிகாரம் 28 தொடக்கம் 40 வரை. இவைகளை அவர்களுக்கு சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார்கள். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதையை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்தபோது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர்கள் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசரெல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டுங்கள் என்றார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்றைய நமது நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்க போகும் பகுதியில் இயேசு கழுதை குட்டியின் மீது ஏறி எருசலேமுக்குள் வலம் வருவதை பற்றிய விவரத்தை நாம் பார்க்க போகின்றோம். இது லூக்கா 19வது அதிகாரம் 28வது வசனம் தொடங்கி முதல் 40 வசனம் வரையிலான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் இந்த புனித வாரத்துக்கான பயணத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். முக்கியமான வார இறுதிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் புதைக்கப்படுகின்றார். பின்னர் 3 நாட்கள் கழித்து அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அந்த நாளை தான் நாம் ஈஸ்டர் ஞாயிறு அல்லது உயிர்த்தெழுதலின் ஞாயிறு என்று கூறுகின்றோம். மேலும் இயேசு எருசலேமுக்குள் சவாரி செய்யும் அந்த நாளை பற்றியும் சம்பவத்தை பற்றியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரியத்தின் ஒரு நிறைவேறுதலாக நாம் இந்த சம்பவத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. உண்மையிலே இது எனக்கு மிகவும் பிடித்த கதைகளில் ஒன்றாக இருக்கின்றது. நான் அதை படிக்கும் ஒவ்வொரு முறையும் அது என்னை சிந்திக்க சிரிக்க வைக்கின்றது. இயேசு செய்த காரியங்களில் இது மிகவும் தனித்துவமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்நாள் முழுவதும் நம் வாழ்க்கையிலும் கூட நாம் பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்களை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்திலிருந்து சில முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு இவைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போனார் என்பதாக அந்த வசனம் தொடங்குகின்றது. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் இந்த பகுதியை மீண்டும் படித்து கொண்டிருந்த போது குறிப்பிட்ட இந்த காரியம் என் கண்களில் பட்டதால் நான் சற்று இங்கே நிறுத்தி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். குறிப்பிட்ட இந்த காரியம் என்னை மிகவும் கவர்ந்தபடினாலே சற்று இங்கே நிறுத்தி அதை நான் உங்களுக்கு அதன் முக்கியத்துவத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். அதாவது இயேசு எப்போதும் நமக்கு முன் செல்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு முதலாக தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். முன்னால் இருக்கும் காரியத்தையும் என்ன நடக்க போகின்றது என்ற எதிர்காலத்தின் காரியத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்தவராக இருக்கின்றார். அவர் நம்முடன் இருப்பது மட்டுமல்ல, அவர் நமக்கு முன்னால் செல்கின்றவராக கூட இருக்கின்றார். அவர் எப்போதும் நமக்கு அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். உண்மையிலே எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது, கிருபையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டோம், கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்துக்கூடாக நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. யாருக்கும் மேன்மை பாராட்டி கொள்ள முடியாத படிக்கு, அதாவது நாம் நம்முடைய கிரியைகளினாலே முயற்சிகளினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே நாங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்தி மேற்கோள் காட்டி அங்கே காண்பிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
எபேசியர் 2வது அதிகாரத்தின் 8வது வசனம் முதல் 9வது வசனம் வரையிலான இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் எப்போதும் அங்கே சற்று நிறுத்தி அதை சிந்திக்கிறது அவசியம். 10வது வசனம் இப்படி சொல்கின்றது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதாக அந்த வசனம் கூறுகின்றது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் நமது நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை, மாறாக நல்ல கிரியைகளை செய்யும்படியாக நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை காண்பிக்கிறது. இவைகளை செய்யும்படியாக முன்கூட்டியே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நம்மை முன் குறித்திருக்கிறார். இயேசு நமக்கு முன்பாக போய் நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். அவர் நமக்கு முன்னால் செல்கின்றவர். அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் நமக்கு அவரது வழிகளை கண்டுபிடித்து கொள்ள முடியும். எனவே உங்கள் மீதுள்ள அனவசியமான அழுத்தத்தை, பாரத்தை நீங்கள் எடுத்து போட்டு விடுங்கள். இயேசு உங்கள் எதிர்காலத்தை அறிவார். அவர் உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். அந்த எதிர்காலத்தை அவர் அறிந்தபடினாலே நம்மை போல அவர் காலத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் கிடையாது. அவர் அல்வா, அவர் ஒமேகா. அவர்தான் நம்முடைய வாழ்வில் தொடக்கம் முடிவுமாய் இருக்கின்றார். அவருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அல்லது அவர் பிரமிக்கக்கூடிய காரியம் இந்த பூமியில் எதுவும் இருக்க முடியாது. காரணம், எதிர்காலம் நமக்காக எதை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் அத்தனையையும் ஏற்கனவே அறிந்தவராக அவர் இருக்கின்றார். அவர் ஏற்கனவே அவைகளை பற்றி தீர்மானித்து விட்ட தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது நம்மை அனவசியமான பயத்திலிருந்தும் பாரத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி விடுகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். அந்த எதிர்காலத்தை பற்றி நமது வாழ்க்கையில் பெரும் பதட்டத்தையும் பயத்தையும் அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் வரைக்கும் அவைகளை குறைத்து போட்டுவிடும். ஆகவே நாம் அனவசியமான பதட்டத்தையோ பயத்தையோ நம் வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள அவசியமில்லை. காரணம், நம்முடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றபடியினாலே. காரணம், இயேசு சகலத்தையும் அறிந்த தேவன். அவர் இவைகளை சொன்ன பிறகு அவர் எருசலேமுக்கு போகின்றார். அவருக்கு எப்போதும் ஒரு திட்டம் இருக்கும். அவர் ஒலிவ மலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த மலையில் உள்ள பெத்பகே மற்றும் பெத்தானியா போன்ற அந்த இடங்களை நெருங்கும் போது அவர் தம்முடைய 2 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் போய் உங்களுக்கு முன்னால் இருக்கிற கிராமத்துக்குள் பிரவேசித்து அந்த கிராமத்துக்குள்ளே நுழையும் போது யாரும் இதுவரை சவாரி செய்யாத ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதை நீங்கள் அவிழ்த்து என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்தில் ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் அவர் சொன்னபடியே போய் அதை கண்டுபிடித்து அந்த கழுதைக்குட்டியை அவிழ்க்கும் போது அதனுடைய சொந்தக்காரர் அவர்களிடத்திலே ஏன் இந்த கழுதைக்குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு பதிலாக அவர்கள் கர்த்தருக்கு இது தேவை என்று சொன்னார்கள். 35வது வசனத்தில் உள்ளபடி அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டு அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அதற்கு மேல் அந்த உரிமையாளர்கள் அவர்களிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போக அவர்களுக்கு எந்த மறுப்பும் அவர்கள் தெரிவிக்கவும் இல்லை. அவர்கள் அதை எடுத்து செல்ல அவர்களுக்கு பூரண அனுமதியை கொடுத்தார்கள். அவர்கள் அந்த கழுதையின் மேல் தங்கள் அங்கிகளை விரித்தார்கள். இயேசு அதன் மேல் ஏறி பவனி வந்தார். அவர் வலம் வந்தபோது மக்கள் தங்கள் அங்கிகளை சாலையிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலைக்கு செல்லும் பாதைக்கு அருகிலே வந்தபோது சீஷர்கள் கூட்டம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து புகழ்ந்து தாங்கள் இயேசுவினால் செய்யப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் நினைவு கூர்ந்து தங்கள் சத்தத்தை உயர்த்தி தேவனை மிகுந்த ஆரவாரத்தோடு துதித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து அவர்கள் அங்கே துதித்தார்கள். கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷர்களை கடிந்து கொள்ளும், அவர்கள் மிகுந்த சத்தமிடுகிறார்கள் என்று அவர்களை கடிந்து கொள்ளும்படியாக பரிசேயர்கள் சொன்னார்கள். இயேசு அவர்களுக்கு பதிலாக, அவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த கல்லுகள் சத்தமிட ஆரம்பிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக அவர் பதில் அளித்தார். இங்கே நடக்கும் அனைத்து காரியங்களும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக காணப்படுகின்றது.
ராஜாவானவர் கழுதையின் மீது ஏறி எருசலேமுக்குள் சவாரி வருவார், அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் வருவார் என்று மேசியாவை குறித்து திட்டவட்டமாக பழைய ஏற்பாட்டிலே பல வருஷங்களுக்கு முன்பதாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகவே இந்த சம்பவங்கள் ஒன்றாக நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது வெறுமனே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் மட்டும் கிடையாது. அது எப்படி நடந்தது என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான காரியமாக இருக்கிறது. வரலாறு ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துவதால் நம் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறி வருகிறது இல்லையா? இயேசு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பணியை வழங்கி இருக்கிறார். ஆம், வேதத்தில் வாக்களிக்கப்பட்ட விஷயங்கள் இன்னும் முழுமையாக நடந்து முடியவில்லை. அதாவது உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளுக்கும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று இயேசு கொடுத்த கட்டளை இன்னும் முற்றிலும் நிறைவேற்றப்படவில்லை. அது இன்னும் நடந்து கொண்டு வருகின்றது. இயேசுவின் வருகை பற்றிய வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள், இன்னும் ஒரு சில காரியங்கள் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களாக இருக்கின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இன்னும் வெளிப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது. ஆனால் இங்கே அருமையான ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் இயேசு தம்முடைய கதை அல்லது தம்முடைய வரலாறு மற்றும் தீர்க்க தரிசனங்கள் ஆகியவற்றின் விரிவாக்கத்திலே உங்களையும் என்னையும் உள்ளடக்கி இருப்பது மட்டுமல்லாமல் நம்மையும் அவருடைய அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலில் ஒரு பங்காக பயன்படுத்த நம்முடைய ஈடுபாட்டை அவர் அங்கே விரும்புகின்றவராக இருப்பதை நாம் இங்கே காண்கின்றோம். அவர் தமது கதையில் நம்மையும் இணைத்து கொள்ள விரும்புகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம் சொந்த வாழ்க்கையை விட மிக பெரிய ஒரு கதையின் பங்குதாரர்களாக நம்மை அவர் மாற்றிவிட விரும்புகிறார். எனவே இதில் எனக்கு பிடித்த காரியம் இதுதான். இயேசு தமது 2 சீஷர்களை இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்புகிறார். அங்கே அவர்கள் என்னத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் எங்கே போக வேண்டும் என்றும் அவர் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்வதை, கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்டுபிடித்தவுடன் முதலில் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். பொதுவாக நாம் யாருமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய தயங்குவோம். நாம் யாரும் வேறொருடைய பொருளை கட்டி இருக்கின்ற ஏதாவது ஒரு இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு காரியத்தை நாங்கள் அவிழ்த்து அவர்களுடைய அனுமதியை கேட்காமல் அவிழ்த்து விட நாங்கள் விரும்புவது கிடையாது, கை வைப்பதில்லை. ஆனால் இந்த கழுதையின் உரிமையாளரிடம் அனுமதி கேட்டுவிட்டு அதை செய்யும்படிக்கு இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் போய் அதை அவிழ்த்து என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு வாருங்கள். யாராவது உங்களை பார்த்து ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் மட்டும் அது எனக்கு தேவை என்று நான் சொன்னதாக அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இயேசு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் இயேசுவுக்கு தேவையான ஒன்றை அவருக்காக விட்டுவிட, அவருக்காக இழக்க அந்த உரிமையாளன் விரும்பினான். அவன் அதை அவிழ்த்து கொண்டு போக அவர்களுக்கு பூரண அனுமதி கொடுத்தான். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா என்று எனக்கு தெரியாது, ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு நம் வாழ்வில் ஏதாவது ஒன்றை பார்த்து என் நோக்கத்துக்காக, என்னுடைய திட்டத்துக்காக இது எனக்கு தேவை என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் முற்றிலும் சரணடைந்து அவர் கேட்கிற காரியத்தை விட்டுவிட, கொடுத்துவிட நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுப்பீர்களா அல்லது விரும்புவீர்களா? அதை அவரது திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுதலுக்காக, உண்மையிலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக அதை பயன்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர் நமக்கு கொடுத்த விஷயங்கள் மூலம் நமக்கு சலுகைகளையும் மரியாதையும் கர்த்தர் அளித்திருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையாக இருக்கிறது. நம்முடைய நேரம், நமக்கு இருக்கிற பொக்கிஷங்கள், நமது திறமைகள், தாளந்துகள், நம்முடைய உடைமைகள், வளங்கள் அத்தனையும் அவருக்காக நாம் பயன்படுத்த விரும்புகின்றோமா? இயேசு வந்து உங்கள் வாழ்வில் அவர் இதை செய்வார் என்று நீங்கள் நம்பினால், இயேசு உங்கள் வாழ்வில் வந்து இந்த காரியத்தை நிச்சயம் அவர் செய்வார் என்று அவர் மீது உங்களுக்கு விசுவாசத்தை, நம்பிக்கை வைக்க முடியுமானால், அவர் நம் வாழ்வில் சில விஷயங்களிலே அவர் கை வைத்து, விரல் வைத்து, என்னுடைய ராஜ்யத்துக்கு மகனே, மகளே, இந்த காரியம் எனக்கு தேவை என்று உங்களிடத்தில் கேட்டால் அல்லது கேட்கும் போது அதை அவருக்காக கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? ஏனென்றால் நாம் அவ்வாறு செய்யும் போது அவர் அதை நினைத்து பார்க்க முடியாத வழிகளிலே பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். மனித மட்டத்தில் நாம் பெரிதாக எதிர்பார்த்த அந்த எல்லா காரியத்தையும் விட மிக மிக பெரிதான அளவில், மிக சிறப்பான விதத்தில் அவர் நம் வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற காரியத்தை பயன்படுத்தி
அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நான் இதை சொல்கிறேன், எவ்வளவோ கழுதைகள் அந்த காலத்தில் இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு எருசலேமுக்குள் வந்து சவாரி செய்யும்படி அவர் ஏறி உட்காரும்படி பாவிக்கப்பட்ட கழுதைகளிலே இந்த ஒரே ஒரு கழுதை தான் அங்கே தேவன் தெரிந்து கொண்ட கழுதையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த உரிமையாளர் அதை பற்றி அவரிடத்திலே வாதாட வரவில்லை, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவன் அவர்களை தடுக்கவும் இல்லை, தன்னுடைய கழுதை கொட்டி அவன் தடுத்து நிறுத்தவும் இல்லை. கர்த்தருக்கு அது தேவை என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் அதை சம்பூரணமாக எடுத்து கொண்டு போக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றான். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஒருவேளை உங்களையே பயன்படுத்த இயேசு விரும்பலாம். நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் தேவைகள் இருக்கிறது. அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நமக்கு கொடுத்த பொருட்கள் அதை பயன்படுத்தி அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய அவருடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக அவருடைய கதையின், அவருடைய வேலையின், அவருடைய திட்டங்களின், நோக்கங்களின், தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலிலே ஒரு பகுதியாக நம்மை பயன்படுத்த இயேசு விரும்புகிறார். எனவே அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிற தேவன். அவர் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார். மேலும் இந்த உலகத்தில் அவருடைய கதையின் நிறைவேறுதலில் நம்மையும் ஒரு பகுதியாக பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அதை செய்ய நாம் அவருக்கு இடமளிப்போம். அதை செய்ய உங்களை விட்டு கொடுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு எது தேவையோ அதை அவருக்கு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்னும் மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்னும் மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்னு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்னு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும்
நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா, நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா, எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு உமது வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.